ரமலான் மாதத்தின் இறுதி நோன்பு நாள் என்பது இறைபக்தி, சுய ஒழுக்கம் மற்றும் மன்னிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. மனிதனின் பாவங்களை நோன்பு காலத்திற்கு பின்னர் பெருநாளில் இறைவன் மன்னிப்பதாகவும் அதிலும் அவருக்கு ஒரு கணக்கு உள்ளதாகவும் இஸ்லாமிய பேச்சாளரும் எழுத்தாளருமான உஸ்தாத் கம்பம் பீர் முகமது தெரிவித்தார். எனவே ஈகை திருநாளின் மகத்துவம் அறிந்து ஏழை எளிய மக்களையும் மறவாமல் அவர்களுக்கும் உதவிகள் செய்து இப்பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று உஸ்தாத் கம்பம் பீர் முகமது கேட்டுக்கொள்கிறார். ஈகை திருநாள் ஈகின்ற நன்னாள். நாம் மட்டும் வசதியும் வாய்ப்பும் படைத்தவர்கள் மட்டுமல்ல கொண்டாடுவது பெருநாள். வசதியற்ற ஏழைகளும் சாதாரண மக்களும் கூட அந்த பெருநாளிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற ஜக்காத்துல் ஃபித்ர், சதக்கத்துல் ஃபித்ர் அற்புதம். அதுக்கென்று ஒரு நிர்ணயிச்சிருக்காங்க. அதை மக்களுக்கு கொடுத்து அதே போல நல்ல ஆடைகளுக்கான எல்லா இடையும் பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமாக அந்த இரவு என்ன செய்யணும், நம்ம கழிக்கணும். நோன்பு பெருநாள் வெறுமனே கொண்டாட்டத்தை மட்டும் முன்னிறுத்தவில்லை. மாறாக அது நோன்பு நோற்ற ஒருவருக்கு அடுத்த 11 மாதங்களை கடப்பதற்கான பயிற்சியும் வழிகாட்டியும் வழங்குவதாக உஸ்தாத் கம்பம் பீர் முகமது தெரிவித்தார். பெருநாளின் முதல் காலையை பேரீச்சம்பழம் உண்டு தொடங்குவது வழக்கம் என கூறிய அவர், மகிழ்ச்சி நிறைந்த அந்த தருணத்தில் அண்டை அயலாரையும் அழைத்து அவர்களுடன் அன்பு பாராட்டி பெருநாள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றார். அண்டை வீட்டார்கள் அவங்களையும் கவனிக்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்று, அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு புடைக்க சாப்பிடுகின்றானே அவன் நிறைவான முஸ்லீமாக அல்ல. பக்கத்து அவர் யாரா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர் எந்த இனமாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், அவர் அண்டை வீட்டார் ஜீரான் சொல்லுவோம்ல நம்முடைய மலாய் மொழியில. அப்போ அவங்கள பார்க்கணும். அவங்களுக்கு நம்மிடமிருந்து நல்ல உணவுகள், பதார்த்தங்கள், நாம் செய்யக்கூடிய விசேஷமானவைகளை அவங்க அனுப்பணும். எல்லா மதமும் மனிதரை நேசியுங்கள் என்று உபதேசிப்பதால் அன்பு மலரவும் அறம் பெருகவும் மனிதநேயம் தழைக்கவும் நாட்டு மக்கள் இதுபோன்ற பெருநாள் காலங்களில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் பேண வேண்டும் எனவும் பீர் முகமது கேட்டுக்கொண்டார். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய கடமைகளை மிகவும் உணர்வுபூர்வமாக இந்த 1 மாத காலம் நோற்றுவிட்டு இறைவன் தந்த பரிசு தான் இந்த நன்னாள். இறை பரிசு. ஆம், பசிக்காக வேண்டி இருக்கின்ற பரிசு, புலன் அடக்கத்திற்காக வேண்டி கிடைத்திட்ட அந்த பரிசு. எனவே இந்த நாள் என்றைக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களோடும் நல்ல உறவோடும், சமய பண்பாடுகளோடும், சமய நல்லிணக்க சிந்தனைகளோடும் அத்தனை மக்களும் நாட்டுக்கும் உங்களுக்கு மற்ற சமூக மக்களுக்குமான நன்மை நல்லற பணிகளை ஆற்றுவதற்காக நீங்கள் நினைக்க வேண்டும். நோன்பின் மாண்பு மற்றும் பெருநாளின் அர்த்தம் குறித்து பர்னாமா செய்திகளுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அதனை தெரிவித்த அவர் அனைவருக்கும் தமது ஈகை திருநாள் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டார்.